வணக்கம். இப்போ நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே சூடா இருக்கு. ஒரே தேசம், ஒரே தேர்தல். இந்த ஒரு பெரிய சீர்திருத்தத்தை பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம ஆழமா பார்க்க போறோம். இதுல என்னென்ன நல்லது இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு வாங்க அலசி பாப்போம். உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா, அட இந்தியால பார்த்தா எப்பவுமே எங்கேயாவது ஒரு எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கேப்பான்னு. ஒரு எலெக்ஷன் முடியும், அடுத்தது ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி? அதுக்கு காரணம் சிம்பிள் தான். நேஷனல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், அப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற உள்ளாட்சி தேர்தல்னு எல்லாமே வேற வேற டைம்ல நடக்குது. அதனால நம்ம நாடு கிட்டத்தட்ட ஒரு பெர்மனன்ட் எலெக்ஷன் மோட்லயே இருக்கு. சோ உங்களுக்கு அப்படி தோணுனதுல தப்பே இல்ல. அதுதான் நிஜம். சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த எல்லா தேர்தலையும் ஒரே நாள்ல நடத்திட்டா எப்படி இருக்கும்? ஆமா, இதுதான் அந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே. இந்த ஐடியாக்கு பேரு தான் ஒரே தேசம், ஒரே தேர்தல். சிம்பிளா சொல்லணும்னா லோக்சபா எலெக்ஷனையும் எல்லா ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷனையும் ஒரே நேரத்துல நடத்துறது. இது ஒரு பெரிய சீர்திருத்தமா இப்ப முன்வைக்கப்படுது. சரி, முதல்ல இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க பக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். அவங்க என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க, இதனால என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1.35 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா, இது 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு மட்டுமான தோராய செலவு. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த காசுல என்னவெல்லாம் செஞ்சிருக்கலாம். புதுசா பல ஐஐடி கட்டியிருக்கலாம், பல 100 கிலோமீட்டருக்கு புல்லட் ட்ரெயின் விட்டிருக்கலாம், கோடிக்கணக்கான வீடுகளுக்கு தண்ணி வசதி கொடுத்திருக்கலாம். லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சோ இந்த பிரம்மாண்டமான செலவை குறைக்கிறதா இந்த ஒரே தேர்தல் திட்டத்தோட முதல் மற்றும் ரொம்பவே வலுவான வாதம். முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் சொல்ற மாதிரி தான், ஒரே எலெக்ஷனா இருந்தா பணமும் மிச்சமாகும், அரசாங்கங்களும் எலெக்ஷன் டென்ஷன் இல்லாம நிர்வாகத்திலையும் வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்த முடியும். இதுதான் ஆதரவாளர்களோட முக்கியமான பாயிண்ட். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, செலவு குறையும், எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னால நல்ல திட்டங்கள் பாதியில நிக்காது, பொருளாதாரம் வளரும், மக்களுக்கு அடிக்கடி ஓட்டு போட வேண்டிய அலைச்சல் இருக்காது, எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்ட் எப்பவும் எலெக்ஷன் மோட்லயே இல்லாம முழுசா ஆட்சி பண்றதுல கவனம் செலுத்தலாம். ஆனா ஒரு காயின்க்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த திட்டத்துக்கும் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு. சில முக்கியமான கவலைகளையும் பலரும் எழுப்புறாங்க. இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம். இவ்ளோ நல்லது இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவோட ஜனநாயக அமைப்புக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இதனால என்ன ஆபத்து வந்துரும்னு கேட்க தோணுது இல்லையா? வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அரசியல் அமைப்பை உருவாக்கும் போதே டாக்டர் அம்பேத்கர் ஒன்னு சொன்னாரு. ஒரு ஜனநாயகத்துல நிலையான ஆட்சியும் வேணும், பொறுப்பான ஆட்சியும் வேணும்னா ரெண்டையும் ஒரே நேரத்துல 100% அடைய முடியாது. அதனால இந்தியா ஸ்திரத்தன்மையை விட பொறுப்புணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் எப்பவுமே மக்களுக்கு, சட்டமன்றத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடக்கும்போது இயல்பாவே தேசிய தலைவர்களோ தேசிய பிரச்சனைகளும் தான் பெருசா பேசப்படும். ஒரு நேஷனல் வேவ் மாதிரி உருவாகி மக்கள் அதை வச்சே ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா என்ன ஆகும்? நம்ம ஸ்டேட்டோட தனிப்பட்ட பிரச்சனைகள், அதாவது குடிதண்ணீர் பிரச்சனை, உள்ளூர் தொழிற்சாலை பிரச்சனை மாதிரி விஷயங்கள்லாம் பின்னுக்கு போடும். இதனால மாநில கட்சிகளோட குரல் நசுக்கப்படலாம்ங்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு. முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவோட இந்த வார்னிங் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒண்ணு. மாநில தேர்தல்களை தள்ளி வைக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எல்லையில்லாத அதிகாரம் கொடுத்தா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கையை வலுப்படுத்தி மாநிலங்களோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. சரி, ஒருவேளை இந்த திட்டத்தை அமல்படுத்தவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க? அதுக்கு என்னெல்லாம் சட்டத்திருத்தம் தேவைப்படும்? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே பல முக்கியமான திருத்தங்களை செஞ்சாகணும். உதாரணத்துக்கு லோக்சபா, ஸ்டேட் அசெம்பிளி இதோட பதவி காலத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் 83, 172, அப்புறம் சபைகளை கலைக்கிற அதிகாரத்தை பத்தி சொல்ற 85, 174, கடைசியா குடியரசுத் தலைவர் ஆட்சி பத்தின ஆர்டிகல் 356 இது எல்லாத்துலயுமே மாற்றம் கொண்டு வரணும். இந்த மாற்றத்தை 2 ஃபேஸா செயல்படுத்தலாம்னு பரிந்துரைக்கிறாங்க. ஃபேஸ் 1ல லோக்சபா தேர்தலையும் எல்லா ஸ்டேட் அசெம்பிளி தேர்தலையும் ஒன்னாக்குறது. ஃபேஸ் 2ல இந்த எலெக்ஷன்ஸ் நடந்த 100 நாளைக்குள்ள எல்லா உள்ளாட்சி தேர்தல்களையும் நடத்தி முடிக்கிறது. சரி, இந்த மாதிரி ஐடியா உலகத்துல வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்களா? அதோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? வாங்க பாப்போம். ஏன்னா இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. இந்த ரீசர்ச் ஜர்னல் சொல்ற மாதிரி உலகத்துல பல நாடுகள்ல ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துற சிஸ்டம் இருக்குதான். ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சூழல் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அதை மாத்திக்கணும். இதுக்கு ஒரு ஷாக்கிங்கான உதாரணம் இந்தோனேஷியால நடந்தது. கிட்டத்தட்ட 900 பேர், நம்பவே முடியல இல்லையா? ஆனா இதுதான் உண்மை.
2019ல இந்தோனேஷியால ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடத்தினப்போ ஏற்பட்ட பயங்கரமான வேலைப்பழு நிர்வாகச் சுமை தாங்காம கிட்டத்தட்ட 900 எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இறந்து போயிருக்காங்க. இந்த சோகமான சம்பவத்துக்கு அப்புறமா இந்தோனேஷியாவோட கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த முறையால நிர்வாக சுமை அதிகமாகுது, ஜனநாயகத்தோட தரமும் குறையுதுன்னு சொல்லி 2029ல இருந்து மறுபடியும் தேசிய உள்ளாட்சி தேர்தல்களை தனித்தனியா நடத்துங்கன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. சோ கடைசியா இந்த முழு விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? நிர்வாக வசதிக்கும் செயல்திறனுக்குமா, இல்ல நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை கொள்கைகளுக்குமா? இந்த கோர்ட் இந்த விவாதத்தோட சாராம்சத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இது ஒரு 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா நிர்வாக வசதி, பணம் மிச்சம்னு நன்மைகள் தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கூட்டாட்சி, ஜனநாயகம் மாதிரி நம்மளோட அடிப்படை கொள்கைகளுக்கே ஆபத்து இருக்குமோன்னு ஒரு பயம் வருது. அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். நிர்வாக வசதிக்காகவும் செலவு குறைக்கிறோங்கிற பேருக்காகவும் இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயக பொறுப்புணர்வு மாதிரி நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவையே பணயம் வைக்க நாம தயாரா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.